அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26 ஆண்டிற்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு விஏஓன்னா தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் இந்த வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் தெரியுங்க. சரிங்களா? ஸோ அந்த வேலைவாய்ப்புக்காக தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஆனால் இப்போ கடந்த 2-3 வருஷமாக ஒரே ஒரு தடவை மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. சரி, ஓகே. எப்படியா இருந்தாலும் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் டோட்டலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க 2299 வேகன்சி. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இது ரொம்ப அவசியமானதுங்க. அதை தொடர்ந்து வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு, மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் வேணும், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைகள்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சிக்காக வந்திருக்குது. இதில் ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த போஸ்டிங் நம்ம சூஸ் பண்ணணும், எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், கவர்மெண்ட் ஜாப் தாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஜாப்ஸ் தான். இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து பகுதி நேரமாகவோ அந்த மாதிரி டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இந்த விஏஓ வேலைன்றது. நிறைய பேர் வந்து இந்த விஏஓ வேலைன்னா வந்து குரூப் 4 தாங்க பாஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் எழுதி இதில் உள்ளே போகணும், ஸோ நம்ம வந்து ஜாப் வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. இது வந்து விஏஓ வேலை இல்லைங்க, விஏஓக்கு உதவியாளருடைய வேலை. சரிங்களா? இதற்கும் நீங்கள் உதவியாளர் வேலைன்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதற்கு சம்பளமே மினிமம் நமக்கு வந்து 30,000 வரைக்கும் கிடைக்குங்க இதற்கான சம்பளம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்டோட அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து அது இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி வேலைகள் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுக்கறது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக 2299 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோக தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்துலேயுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இது ஆஃப்லைன் மெத்தட் தாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் தான் பண்ணியாகணும். அதற்கான வெப்சைட்டுமே நான் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லுவேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நம்மளுடைய நம்பர் கிடைக்கும்.
ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை மோடை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் தான் சொல்லியாச்சு. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட், இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. https://tndistricts.nic.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2299 போஸ்டிங் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதில் வந்து என்னைக்கு டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி மாறிடுது. டேட் வந்து மாறி இல்லையா. அது என்னென்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து டேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. வேறு மாவட்டங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து சென்னை மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 வேக்கன்சி இருக்குது. அந்த வேலைக்கு மினிமம் நம்ம இந்த வேலைக்கு 10வது தான் படிச்சிருக்கணும். ஸோ இந்த வேலைக்கு ஸோ ஆல்மோஸ்ட் காமனாக எல்லாருமே 10வது தான் படிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது கடைசி நாள் வந்து 1/10 ஓகேங்களா. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. தேனி மாவட்டங்களுக்கு இந்த மாதத்தோட 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அரியலூர் மாவட்டத்துக்கு 7ஆம் தேதி இந்த இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. அது 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து டேட் வந்து இதில் மாறுதுங்க. சரிங்களா. ஸோ இன்னமும் கடைசியாக இன்னும் ஒரு 4 மாவட்டங்களுக்கு மட்டும் வராமல் இருக்குது. கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும் தான் இன்னும் நோட்டிஃபிகேஷன் விடல. ஸோ அப்ளிகேஷன் இதில் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அப்டேட் பண்ணிவிட்டு அதுலேயுமே டேட் வந்து கொடுத்துடுவாங்க. சரிங்களா. ஸோ இது உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுலேருந்து கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இந்த டேட்டை வச்சியும் ஓகேங்களா 1/7/2020 இந்த டேட்டும் வச்சு உங்களுக்கு 2 டேட்டையும் மெர்ஜ் பண்ணும்போது ஒரு ஏஜ் வரும். ஸோ அதில் வந்து உங்கள் ஏஜ் வந்து 21 வயசுன்னு காமிக்கணும். அதில் 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா. ஸோ அடுத்ததான் ஒருவேளை நீங்கள் எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் 21 வயசுலேருந்து. ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி இதற்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் வந்து கிடைக்குங்க. சரிங்களா. ஸோ இதற்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 5வது படிச்சிருக்கவங்க ஒரு 10வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோடு இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்குங்க. சரிங்களா. ஸோ இன்டர்வியூஸ் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான எக்ஸாம் தான் இதில் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸும் கொடுத்துடுவோம். ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் 1 செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.